மாப்பிள்ள எவ்வளோ நாள் தாண்டா ரூமுக்குள்ளேயே இருக்கிறது? எங்கேயாவது வெளியில் ஜாலியாக போயிட்டு வரணும் மாப்பிள்ள. ஏதாவது ஒரு இடம் தெரிஞ்சால் சொல்லுவே. போயிட்டு அப்படியே சாமி கும்பிட்ற மாதிரி உருப்பிட்டு வருவான். ஒரு இடம் ஒன்று சொல்லு. நம்ம ஏரியாவில் பார்த்தா வெள்ளையங்கிரி மலை இருக்குது, ஆனால் ரொம்ப ஹைட்டு. போன வருஷம் கூட போனோமே, பொண்ணுங்க வேறு அலோடு இல்லை. இன்னொன்று மருதமலை இருக்குது, அங்கே போனால் ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். பொண்ணுங்க வேறு அலோடு, மஜா தான். போதும் மாப்பிள்ள, எங்கே போகிறோம்னு முடிவு பண்ணியாச்சு. கூட நம்ம பல்லனையும் கூட்டிகிட்டு போகிறோம். பல்லு வருவானா? எங்கே போகிறோம்? வெயிட் பண்ணு மாப்பிள்ள, பல்லுக்கு கால் பண்ணிவிட்டு சொல்கிறேன். என்ன மச்சான் ஃபோன் பண்றான்? ஹலோ, சொல்லு மச்சான். மச்சான் எங்கே மச்சான் இருக்க? மச்சான் மால் வச்சு வந்தேன், ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன் மச்சான். ஓ தெரியும் மச்சான் எங்கே இருப்பேன்னு. சரி மச்சான், என்ன விஷயமா கால் பண்ண? மச்சான் நானும் பிறவும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு இருக்கோம், ட்ரிப் மாதிரி. அதான் நீயும் வரியான்னு கேட்கத்தான் கால் பண்ணேன் மச்சான். ஒன்றும் இல்லை மச்சான், கொஞ்சம் தூரம்தான், மேலே பிள்ளையார் கோயில் இருக்கும், அவ்வளோதான். இல்ல மச்சான், இப்போ ஊர்ல இருக்கிறேன், காசு வேற இல்ல, பஸ்ஸுக்கும் காசு இல்ல. நான் பார்த்துக்கிறேன் மச்சான், நீ வா, செலவுக்கெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இல்ல மச்சான், என்னத்த வந்தோன்னு யோசிக்கிறேன். பொண்ணுங்கெல்லாம் வருவாங்க மச்சான். ரைட்டு, பஸ் புக் பண்ணு மச்சான், நாளைக்கு வந்துடுவேன். ஓகேடா, புக் பண்ணிட்டு சொல்கிறேன், பாய். மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, பொண்ணுங்களாம் வருவாங்கன்னு சொல்கிற? மருதமலைக்கு தானே? எனக்கு தெரியும் மாப்பிள்ள, மருதமலைக்கு தான் ட்ரிப்பு. மருதமலைக்கு ட்ரிப்புன்னு எவன்டா சொன்னது? மாப்பிள்ள ட்ரிப்பு மருதமலைக்கு இல்லை,